தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க கண்ணு. நம்ம சதீஷ் சாமி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம சேலம் சமயபுரம் கோவில்ல 121 பேருக்கு முழு சிப்பம் அரிசி மூட்டைய அன்னதானமாக கொடுத்துருக்காங்க கண்ணு. மேலும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வயசானவங்களும் ஏழை எளிய மக்களும் சதீஷ் சாமி கிட்ட வந்து எங்களுக்கும் அரிசி மூட்டை வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம 60 பேருக்கு தலா 10 கிலோ அரிசி வீதம் கொடுத்துருக்கிறாரு கண்ணு. அதுவும் உதவி செஞ்சிருக்கிறாரு. சதீஷ் சாமி இந்த 60 பேருக்கும் அரிசி 10 கிலோ வழங்கினதை இந்த வீடியோவிலேயே வரும் கண்ணு, எல்லாரும் முழுமையாக பாருங்கள். சதீஷ் சாமி கிட்ட சில பேர் அரிசி மூட்டையை நீங்கள் ஏலம் விடலாமே சாமின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சதீஷ் சாமி வேண்டாம்ப்பா, நம்ம ஏழை எளிய மக்கள் மனசார சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இதை கொடுத்து உதவி இருக்காரு கண்ணு. அரிசி மூட்டையை எல்லாருக்கும் சதீஷ் சாமி கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னா, இது நான் கை காசு கொடுத்து வாங்கலை கண்ணு, பக்தர்களாகிய நிறைய பேர் அவங்க அம்மன் கிட்ட வேண்டுதல் பண்ணி குழந்தை வரத்துக்கு மற்ற வரங்கள் எல்லாம் கிடைச்சி அவங்க நன்றி சொல்றதுக்காக, அம்மனுக்கு நன்றி சொல்றதுக்காக வாங்கி கொடுத்த அரிசி மூட்டை தான் இது. இந்த புண்ணியம் பூரா அந்த பக்தர்களையே சாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அரிசி மூட்டையை காணிக்கையா கொடுத்த பக்தர்கள் அனைவருக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மனுக்கு நன்றி செலுத்தியதும் ஆச்சு. ரெண்டாவது கேட்டிங்கன்னா, இந்த அரிசி மூட்டையை வாங்கிட்டு போன ஏழை எளிய மக்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் எல்லாமே அந்த அரிசி மூட்டையை கொடுத்த பக்தர்களையே சாரும் அப்படின்னு நம்ம சதீஷ் சாமி சொல்லியிருக்காரு கண்ணு. அரிசி மூட்டை தானம் வழங்கினதை தான் கொடுத்ததா பெருமையாக சொல்லாமல் பக்தர்களை தான் அந்த புண்ணியம் சேருன்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணுங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சதீஷ் சாமி கண்ணுக்கு தெரியாமல் பல உதவிகளை மக்களுக்கு செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்ணு. கண்ணுக்கு தெரியாமல் பல உதவிகளை செய்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். அதில் ஒரு உதாரணம் இப்போ சொல்கிறேன் கண்ணு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சதீஷ் சாமி மாதம் முதியோர் இல்லத்துக்கு மாதம் 100 கிலோ அரிசி கொடுத்து உதவிட்டு இருக்காரு கண்ணு. நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் வளர்ந்து வர்ற மாதிரி நம்ம சதீஷ் சாமி அவர்களும் மேன்மேலும் நல்லா உயர்ந்து வளரணும் கண்ணு. 100 ஆண்டு காலம் குடும்பத்தோட சகல சௌபாக்கியத்தோட இன்னும் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்துக்கிட்டு இருக்கிற சதீஷ் சாமி, நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் உங்கள் கூடவே எப்போவுமே இருப்பாங்க. நான் உங்களை மனசார வாழ்த்துறேன். நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழணும் சதீஷ் சாமி. நீங்கள் 100 ஆண்டு காலம் உங்கள் குடும்பத்தோட சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாமி. இந்த வீடியோ பார்க்குற பக்தர்களாகிய நீங்களும் சதீஷ் சாமியை மனசார வாழ்த்துங்க கண்ணு. உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நல்ல விஷயத்தை நம்ம ஈரோடு ஜெயின்ஜிஸ் கிச்சன் சேனல் மூலியமாக நாங்கள் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் கண்ணு. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி சதீஷ் சாமி 60 பேருக்கு 10 கிலோ அரிசி பை கொடுத்ததை நீங்கள் இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புது வீடியோஸ் நிறைய வரப்போகுது கண்ணு.